Welcome to Electrical Brains. In this session, we're going to discuss about a topic on what are the operating modes of timer and counter. Already last வீடியோல வந்துட்டு என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டைமர் கவுண்டர்ல வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 மோட் இருக்கு. 4 மோட்ஸ், மோட் 0, மோட் 1, மோட் 2 அண்ட் மோட் 3. இதுல மோட் 0 வந்து நம்மளுக்கு வந்து என்ன மோட் அப்படின்னா இட் இஸ் a 13-bit கவுண்டர் மோட், டைமர் ஆர் கவுண்டர் மோட். அண்ட் மோட் 1 வந்து என்ன அப்படின்னா 16-bit டைமர் ஆர் கவுண்டர் மோட்னு சொல்லுவோம். whereas mode 2 வந்து என்ன அப்படின்னா auto reload mode and mode 3 அப்படின்னா it is a split timer or counter mode. ஸோ இது வந்து என்னது இதோட 4 மோட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 4 மோட்ஸ்லையும் என்ன ஒர்க்கிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோட் 0. மோட் 0 இது வந்து என்ன மோட்னு சொன்னேன், 13-bit டைமர் ஆர் கவுண்டர் மோட்னு சொல்லி சொன்னேன். ஸோ டைமர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து இன்டர்னல் கிளாக் பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. கவுண்டர் அப்படின்னா என்னது, இது வந்து எக்ஸ்டர்னல் கிளாக் பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ டைமர்ங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஓகே, அதாவது ஒரு மிஷின் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு டைமரோட கவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மிஷின் சைக்கிள் எடுக்கும்போது என்ன ஆகும், திரும்ப வந்து அது ரீசெட் ஆகி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்னது டைமர். கவுண்டர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸை கவுண்ட் பண்றது. ஓகே, எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு புஷ் பட்டனோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம கிளாக் பல்சஸ் ப்ரெஸ் பண்ண கவுண்டர் வந்து என்ன ஆகும், கவுண்ட் பண்ணும். தட் இஸ் அ கவுண்டர். ஸோ மோட் 0 வந்து என்ன கவுண்டர்னு சொன்னேன், 13-bit டைமர் ஆர் கவுண்டர் மோட்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி இருக்கு. STAL அப்படின்னா என்னது, ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி FOSC. ஸோ தட் டிவைடட் பை 12 தான் என்னது, ஒரு டி ஸ்டேட், ஒரு டைமர் இன்புட். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கேட்டோட வேலை என்ன அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் கேட்ல வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரோல் கொடுக்கலாம், 2 கண்ட்ரோல் கொடுக்கலாம். ஓகே, தட் இஸ் ஹார்ட்வேர் கண்ட்ரோலும் கொடுக்கலாம், அதே மாதிரி சாஃப்ட்வேர் கண்ட்ரோலும் கொடுக்கலாம். இப்போ நான் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் கொடுத்து என்னோட கேட்டை வந்து ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இதுவும் செட் ஆகணும். தட் இஸ் TR0வும் எனக்கு வந்து 0ன்னு செட் ஆகணும். இந்த இது வந்து என்னன்னு செட் ஆகணும், 1ன்னு செட் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், ஹார்ட்வேர் கண்ட்ரோல் கொடுத்து பல்ஸ் வந்து செட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் கொடுத்து நான் என்னோட பல்ஸ் வந்து செட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த TR0 வந்து 1ஆ இருக்கணும். இது மட்டும் இருந்தா போதும், சரிங்களா? ஸோ 2 டைப்பா கேட்டுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் கொடுக்கலாம், ஹார்ட்வேர் கண்ட்ரோல், சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். ஹார்ட்வேர் கண்ட்ரோல்ல கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்கணும், இங்கேயும் 1 வரணும், இங்க வந்து 0ன்னு இருக்கணும், TR0. அப்படின்னா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், ஹார்ட்வேர் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட்ஸ் தேவையில்லை, இது வந்து 0வா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா இது வந்து எப்படி இருக்கணும், 1ன்னு இருக்கணும். தட் இஸ் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கான்செப்ட். பாருங்க, டைமர் இன்புட் வந்து எப்படி இருக்கணும், எனக்கு வந்து T0வா இருக்கு, T bar equal to 0 அப்படின்னா இது வந்து என்ன மோட்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம், டைமர் மோட்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப எனக்கு பல்ஸ் வந்து இந்த அரோல இருந்து வரும், இங்க இருந்து வந்து இந்த ஸ்விட்ச் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆயிட்டு இங்க இருந்து சிக்னல் அப்ப வந்து என்னன்னு போகும், 0ன்னு போகும். டைமருக்கு வந்து போகும்போது இந்த பிளாக் வந்து என்ன ஆகும், செட் ஆகும். இது வந்து என்ன கவுண்டர் சொன்னேன், 13-bit டைமர் ஆர் கவுண்டர்னு சொன்னேன். ஸோ 13-bit டைமர் ஆர் கவுண்டர்ங்கிறதுனால TH0 வந்து 8 bits எடுக்கும், TL0 வந்து 5 bits தான் எடுக்கும். ஓகே, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பிட்ஸ் ஆச்சு, 8 + 5 13 bits. ஸோ 13 bits மட்டும் தான் இது வந்து என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ 13-bit டைமர் ஆர் கவுண்டர் மோடு. சரியா? அப்போ இதுல வந்து ஃபிளாக் செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், இதுல வந்து இப்போ ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இது வந்து ஓவர்ஃப்ளோ ஃபிளாகை வந்து 1ன்னு செட் பண்ணிட்டு இன்டரப்டுக்கு கொடுத்துரும். ஓகே, தட் இஸ் பேசிக் டைமர் ஆப்ரேஷன். இப்போ கவுண்டர் ஆப்ரேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கவுண்டர் இன்புட்னா என்ன இருக்கணும் அப்படின்னா C வந்து 1ன்னு அர்த்தம், அதாவது கொடுக்க போற இன்புட் வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இந்த வழியா இன்புட் போகும்போது இப்படி போய் ஸ்விட்ச் வந்து இந்த பக்கம் க்ளோஸ் ஆகி அதே ஃபங்க்ஷன் தான் நடக்கும். பட் என்னோட
இன்புட் வந்து டைமரா கவுண்டராங்கிறத வந்து இந்த இடத்துல ஜட்ஜ் பண்ண போறோம். ஓகே, ஸோ டைமர் இன்புட் அப்படின்னா ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வழியா போயிடும். கவுண்டர் இன்புட் அப்படின்னா T0 வழியா போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹார்ட்வேர் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் இருந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட கேட் பல்சஸை கொடுக்கறது. INT0 அப்படின்னா இது வந்து என்னது, இன்டரப்ட். ஓகே, இது வந்து இப்போ இங்க வந்து 0வும் இருக்கலாம் 1ம் இருக்கலாம். ஓகே, இதுல வந்து கண்டிப்பா 0 தான் இருக்கணும்னு இல்லை. இது வந்து நீங்க வந்து INTXன்னு கூட என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கிடலாம். இப்போ எனக்கு வந்து T0 மோட்ல ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும், INT0ன்னு இருக்கும். T1 மோட்ல ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும், INT1ன்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இது கொடுக்கறது வந்து என்னது, ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். மெயினா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேட் பல்சஸை கொடுக்கறதுக்காண்டி. இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து 0 கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து என்ன கேட், நாட் கேட். 0 வந்து என்னவாயிரும், 1ஆ மாறிடும். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் கண்ட்ரோல் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு இன்புட் 1ஆ இருந்தா கூட எனக்கு வந்து ஆர் கேட்ல என்ன வேல்யூ கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து எது 0வாகவும் இருக்கலாம் 1ஆவும் இருந்துக்கலாம். ஓகே, ஸோ 0 + 1 1 தான் வரும், 1. சரியா? அந்த இன்புட் வந்து இங்க போயிடும். நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து வரும்போது இப்ப எனக்கு டைமருக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா, ஓகே, ஹார்ட்வேர் கண்ட்ரோல் வச்சு டைமர் கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன இருக்கணும், எனக்கு வந்து டைமர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன மோட்ல ஆப்ரேட் ஆகும், டைமர் மோட்ல ஆப்ரேட் ஆகணும். ஸோ இங்க வந்து என்ன கொடுக்க போறேன், 0ன்னு கொடுக்க போறேன். இது வந்து என்ன கேட், NAND கேட், சாரி AND கேட். ஸோ 0 1s are 0. என்னோட மோட் வந்து என்னவாகும், டைமர் மோட்ல உள்ள போகும். சரியா? கவுண்டர் மோட்ல கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன இருக்கணும், இங்க வந்து 1ன்னு கொடுக்கணும். இது வந்து என்ன கண்ட்ரோல், ஹார்ட்வேர் கண்ட்ரோல். சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் அப்படின்னா இந்த இது தேவையில்லை, ஜஸ்ட் இங்க இருந்து மட்டும் என்ன ஆகும், டைரக்டா போயிடும். தட் இஸ் கால்ட் அஸ் அ சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். ஓகே, இப்போ மோட் 0ல இருந்து நம்மளுக்கு 13 பிட் டைமர் ஆர் கவுண்டர்னு சொல்லிட்டோம். ஸோ TH0 ஹையர் பிட்ஸ் வந்து 8 பிட்ஸ் இருக்க போகுது, லோயர் ஆர்டர் பிட்ஸ் வந்து என்ன இருக்க போகுது, 5 பிட்ஸ் இருக்க போகுது. ஸோ டோட்டல் 8 + 5 வந்து மொத்தம் எத்தனை பிட்ஸ், 13 பிட்ஸ். சரியா? இப்போ இதுல வந்து எனக்கு 00ல இருந்து FF வரைக்கும் இது கவுண்ட் பண்ண போது, அதாவது 256 கவுண்ட்ஸ் முடிக்க போது. முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இது ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து என்னவாயிரும், ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஓகே, இது ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு அப்படின்னா இது வந்து எங்க போயிடும், ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வந்து நமக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் செட் ஆயிட்டு அப்படின்னா திரும்ப அது வந்து என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். அதுல இருந்து எங்க போயிடும், இன்டரப்டுக்கு போயிடும். சரியா? இதுல ஆப்ரேட் ஆகுற டைமர் கவுண்டர் போர்டு எல்லாமே வந்து என்ன போர்ட்ல யூஸ் பண்ண போறோம், நம்ம போர்ட் பின் 3 யூஸ் பண்ண போறோம். அதான் பாருங்க, போர்ட் பின் 3.4 வந்து என்னது, கவுண்டர். இன்டரப்ட்குள்ள இது பாருங்க 3.2. இது எல்லாமே என்ன போர்ட், மல்டி ஃபங்க்ஷன் போர்ட். ஓகே, இது வந்து என்னது, மோட் 0. இப்போ இதே மாதிரி கான்செப்ட் தான் எதுக்கு பாருங்க, மோட் 1. மோட் வந்து எத்தனை, 16 பிட் டைமர் ஆர் கவுண்டர் மோட். ஸோ 16 பிட் டைமர் ஆர் கவுண்டர் மோடுங்கும் போது இதுல வந்து TLXன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். TL1 TH1 போட்டோம்னா TLX THXன்னு கூட போட்டுக்கலாம். இவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 1/0ன்னு போட்டிருக்காங்க. அதாவது TL1ஆ இருந்தாலும் நம்மளுக்கு 8 பிட் தான், TH1ஆ இருந்தாலும் 8 பிட் தான், TL0னாலும் 8 பிட் தான், TH0னாலும் 8 பிட்ஸ் தான். ஸோ டோட்டல் 8 + 8 எத்தனை பிட்ஸ், 16 பிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துருக்கோம். இதுல இருந்து ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போறோம், 1 மிஷின் சைக்கிள் வச்சு தான் ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். ஓகே, ஸோ FOSC/12. மற்றபடி ஒர்க்கிங் எல்லாமே என்னதுதான், ஆஸ் லைக் சேம் தட் ஆஃப் மோட் 0. சரியா? இது வந்து என்னது, ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போறோம். ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது வழியா யூஸ் பண்ண போறோம். சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போறோம் மட்டும் அப்படின்னா இந்த பிட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். TR வந்து என்னது, ரன் ஆர் கண்ட்ரோல் பிட். ஓகே, இது வந்து என்னது, கவுண்டரோட இன்புட் பின். கவுண்டர் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னா இது வந்து என்ன கொடுக்கும், 1ன்னு கொடுக்கும். ஓகே, டைமரா இருக்க போகுது அப்படின்னா இங்க வந்து என்ன இன்புட் வரும், 0ன்னு வரும். ஒன்ஸ் இங்க வந்து இன்புட் கிடைச்ச உடனே இது வந்து என்ன ஆயிரும், இந்த சுவிட்ச் வந்து லாக் ஆயிரும். ஓகே, லாக் ஆனதுக்கு அப்புறம் இங்க பிட்ஸ் வந்து செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம்
ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த பிட் வந்து செட் ஆகும், ஃபைனலா இன்டரப்ட்க்கு கொடுத்துரும். ஓகே, மோட் 0க்கும் மோட் 1க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மோட் 0ல வந்து எத்தனை பிட்ஸ் இருக்கும், 13 பிட்ஸ் இருக்கும். மோட் 1ல எத்தனை பிட் இருக்கும், 16 பிட்ஸ் இருக்கும். இட் இஸ் a 16 bit timer or counter mode. Okay, and next one வந்து என்னது, mode 2. mode 2 வந்து என்ன mode, that is auto reload mode. auto reload mode அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இந்த டைமர் அண்ட் கவுண்டருக்குள்ள இன்புட் செட் பண்ற வரைக்கும் எந்த சேஞ்சஸ்மே வராது. ஓகே, இது வந்து ஃபுல்லாவே நம்ம மோட் 0 மோட் 1க்கு செட் பண்ற மாதிரியே தான். ஆனா இதுல வந்து TH0 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரீலோடட் மோடா ஆக்ட் ஆகும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பஃபர் சர்க்கியூட். ஓகே, இந்த பஃபர் சர்க்கியூட்ல இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ரீலோட் ஆகும். ஓகே, அதாவது இங்க வந்து TL0க்கு கொடுக்குறோம். ஓகே, பிட் வந்து வருது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 256 டைம்ஸ் ஃபுல்லா கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து என்ன பண்ணும், இங்க இருந்து கொடுக்கறத ஓவர்ஃப்ளோ ஆனதை ஓவர்ஃப்ளோக்கு கொடுத்துரும். ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கு, அதாவது கண்டினியூஸா அது வந்து இப்ப நான் வந்து ஒரு 55 ஒரு இன்புட் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 55ல இருந்து FF வரைக்கும் என்னோட பல்சஸ் வந்து கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எகெயின் இது வந்து என்ன ஆயிரும், பஃபர் சர்க்கியூட் தானே இதுல போட்டிருக்கோம். ஸோ திரும்ப வந்து என்ன ஆகும், 55ல இருந்து அகெயின் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, அதாவது நம்ம வந்து என்ன இன்புட் வேல்யூல வந்து செட் பண்றோமோ அந்த வேல்யூல இருந்து இது வந்து என்ன பண்ணும், FF வரைக்கும் கவுண்ட் பண்ணும். ஓகே, கண்டினியூஸா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத இன்டரப்ட்க்கு கொடுக்கும். அகெயின் இங்க இருந்து என்ன பண்ணும், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், இந்த பஃபர் சர்க்கியூட் வேல்யூயா 55ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, 00ல இருந்து இருக்காது. இப்ப நம்ம வந்து ஆட்டோ ரீலோட் மோட் இல்லாம மித்த மோட்ல கொடுக்கும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 00ல இருந்து என்ன பண்ணும், கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஆட்டோ ரீலோட் மோட்ல கொடுக்கறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்து அதை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ பர்டிகுலரா அந்த வேல்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கவுண்ட்ல இருந்து மட்டும் தான் இது வந்து எடுக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் என்னது, ஆட்டோ ரீலோட் மோடு. சரியா? சோ இதுல வந்து இது வந்து என்னது, இன்புட் ஏரியா. இதுல இது வழியா என்ன இன்புட் கொடுப்போம், டைமருக்குள்ள இன்புட் கொடுப்போம். இது வழியா எதுக்குள்ள இன்புட் கொடுப்போம், கவுண்டருக்குள்ள இன்புட் கொடுப்போம். டைமருக்குள்ள இன்புட்னா இன்புட் எப்படி இருக்கணும், 0ன்னு இருக்கணும். கவுண்டருக்குள்ள இன்புட்னா எப்படி இருக்கணும், 1ன்னு இருக்கணும். சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து எதுக்கு, கேட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் மூலியமா கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரன்னர் கண்ட்ரோல் பிட்டை வந்து செட் பண்ணணும் இல்ல ரீசெட் பண்ணணும். ஹார்ட்வேர் கண்ட்ரோல்ல கொடுக்கும் அப்படின்னா கேட் பின்ன கொடுக்கணும், இன்டரப்ட் பின்ன செட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, எல்லா மோடுமே சேமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2-bit 8-bit டைமர்ஸ் ஆர் கவுண்டர்ஸ். அதாவது TL0 பிட் தனியா ஆப்ரேட் ஆகும், TH0 பிட் செப்பரேட்டா ஆப்ரேட் ஆகும். ஓகே, அதாவது இதுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபிளாக் வந்து செட் ஆகும், இதுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபிளாக் வந்து செட் ஆகும். இட் இஸ் a split timer mode. split mode. Okay, split timer or counter mode. Okay, அதாவது split modeல இது வந்து என்ன பண்றோம், ஆப்ரேட் பண்றோம். Okay, that is 1/12 of oscillator frequency. Okay, இது எல்லாமே என்னது சேம் தான், ஆனா செப்பரேட் 8 பிட்ஸா பார்க்கும். ஓகே, உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாலே தெரியும். அதாவது இது வந்து ஸ்பிளிட் டைமர் மோட். டைமருக்குள்ள இன்புட் கொடுக்கணும்னா இதுல இருந்து TH0க்கு கொடுக்க போறேன். இப்போ மோட் 3 யூஸ் பண்ணி அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இன்புட்ல கொடுக்கணும். ஓகே, நான் 8 பிட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், TH0 பிட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருந்து ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி கொடுத்து இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணி இங்க இருந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப இது வந்து என்ன ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாது. இது வந்து எப்ப ஃபங்க்ஷன் ஆகும், லோயர் 8 பிட் கொடுக்கும்போது தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். TL0ல கொடுக்கும்போது இது ஃபங்க்ஷன் ஆகும், TH0ல கொடுக்கும்போது இது ஃபங்க்ஷன் ஆகும். TR1ல இருந்து வந்து இது வந்து என்ன இன்புட், கவுண்டருக்குள்ள இன்புட். ஓகே, அதாவது சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் கொடுக்கும்போது இந்த சைட்ல இருந்து வந்துடும் TR1. ஓகே, அதாவது ஸ்பிளிட் டைமர் மோட்ல சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் கொடுக்குறோம். இதுல வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோலும் கொடுக்க முடியும், ஹார்ட்வேர் கண்ட்ரோலும் கொடுக்க முடியும். இது வந்து என்ன கண்ட்ரோல், ஹார்ட்வேர் கண்ட்ரோல். ஓகே, அதாவது TL0 பிட்டை வந்து நான் எனேபிள் பண்ணி ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். TH0 பிட் யூஸ் பண்ணி நான் கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன இது யூஸ் பண்ணும், சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே, அதாவது டைமர் மோட வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, தட் இஸ் மோட் 2, மோட் 3 மோட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை மோட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், 4 மோட் பார்த்துருக்கோம்.
ஓகே 4 மோடு என்னெல்லாம் அப்படின்னா மோட் 0 வந்து என்னது 13 பிட் கவுண்டர் மோட், மோட் 1 வந்து என்னது 16 பிட் கவுண்டர் மோட், மோட் 2 வந்து ஆட்டோ ரீலர் மோட், ஃபைனலி மோட் 3 வந்து என்னது ஸ்பிளிட் டைமர் மோட். ஓகே ஸோ இதில் வந்து டைமர்னாலும் இதே கான்செப்ட் தான், கவுண்டர்னாலும் இதே கான்செப்ட்ல தான் நம்ம எழுத போறோம். Okay, so these are the various different operating modes of timer and counter. Okay, in our next session we'll discuss about the programming concept of timers and counters in detail. Thank you.